அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகமான திருவள்ளூர் இல்லத்தில் தமிழ்நாடு நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் 9வது நாளாக பட்டினி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க அரசுக்கு எதிரான போராட்டம் இது கிடையாது. இது முழுக்க ஒன்றிய அரசு நோக்கிய போராட்டம். கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியும், அரசியலமைப்புக்கு உட்பட்டு அப்படிங்கிறதுக்கு நல்லாவே தெரியும். அதை பண்ணுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு போராடுங்க, நாடாளுமன்றத்தில் போராடுங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுங்க. வழக்கு தொடுத்து ஏற்கனவே இருக்க வழக்கை விரைந்து நடவடிக்கை எடுங்க. ஒரு சிறப்பு கமிட்டியை போடுங்க. அந்த வழக்குகளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியோ இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதியோ ஒரு சட்ட நிபுணர்கள், கல்வியாளர்கள், அந்த மாதிரியான ஆட்கள், பொதுவான ஆட்கள்லாம் போட்டு அந்த வழக்குகளை, அந்த நடைமுறைகளை தீவிரமாக எப்படி கொண்டு போகுது கண்காணிக்கிறதுக்காக ஒரு இடத்த போட்டு அதை தீவிரமாக கொண்டு போங்க. எங்களுக்காக அரசு போராடும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சா தானே நாங்கள் எங்களுடைய போராட்ட வழிமுறைகளை மாற்றிக்க முடியும். எங்களுக்கு போராட்ட அனுமதி கொடுத்தா தானே நாங்கள் எங்களுடைய போராட்ட வழிமுறையை மாற்றிக்க முடியும். அது பண்ணவே மாட்டேங்கிறாங்களே. 9 நாள் ஆகிடுச்சு. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ஒன்றிய அரசு நீட் தேர்வை விலக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக. அது மட்டுமின்றி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீட் எதிர்ப்பு கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற பட்டினி போராட்டம் தொடர்ந்து சென்னை கோயம்பேடு சின்மயா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அலுவலகமான திருவள்ளுவர் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மருத்துவ கல்வி கனவுடன் வாழ்ந்த மாணவி அனிதா மறைந்து 9 ஆண்டுகள் வரை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் நீட் தேர்வுக்கு எதிரான இந்த தமிழ்நாட்டின் போராட்டம் நீண்ட காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஃபேர் நீட் என்ற அடிப்படையில் சிஜேபி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு மத்திய கல்வி அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்து அந்த போராட்டம் வெற்றியடைந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை நீட் விலக்கு என்பதை முக்கிய கோரிக்கையாக வைத்து பலரும் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை இந்த தமிழ்நாடு நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 9வது நாளாக 3 பேர் தொடர் பட்டினி போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றும் ஒருவர் 6வது நாள் ஒரு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர் அறிவுறுத்தலின் பேரில் பட்டினி போராட்டத்தில் இருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த 3 பேரும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக மோகன், தனசேகர், ஜீவா ஆகியோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசு அவர்கள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த நீட் விலக்கு என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள். அதே போல மாநில அரசும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பொதுவான ஒரு இடத்தை போராட்டுவதற்காக ஒதுக்கி தருவதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. அது தமிழக அரசு அதற்கான நடவடிக்கையை தற்பொழுது வரை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த பொதுவான இடத்தில் போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது மக்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுப்பார்கள், இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு நீட் விலக்கு தொடர்பாக ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையையும் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். இந்த சூழலில் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தமிழக அரசுதான் இந்த போராட்டத்தின் வடிவத்தை மாற்றுவதற்கான ஒரு விஷயமாக இருக்கும். தமிழக அரசு நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில் பொதுவான ஒரு இடத்தை போராடுவதற்காக ஒதுக்கி தர வேண்டும் என்பதை தொடர்ந்து முக்கிய கோரிக்கையாக முன்வைத்து அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.